சூர்யாவுடைய ப்ளஸ் என்னென்னா, எவனா இருந்தால் வாங்கடா டே இப்போ நான் சொல்கிறேன் என்னடா பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். இதுதான் அவருக்கு மைனஸ் அரசியலில். ஏன்னா பிற கட்சிக்காரர்களை இவர் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவர்களே இவரை நம்ப மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி போய் ஒருத்தர் கூடயே இருந்துட்டு அவரை பற்றியே விமர்சனம் பண்ணுறாரு, இவரை கூட வச்சுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு இது வந்துடும். ஸோ சூர்யாவுக்கு எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து ஒரு எப்படின்னா ஒரு நம்பகத்தகுந்த ஒரு தளபதி. ஸோ இந்த வகையில் எடப்பாடியார் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் நிச்சயமாக. ஏன்னா எடப்பாடியார் வந்து ஒரு வேலைக்காரனை போல் அவர்கள் டீல் பண்ணா குஜராத்திக்காரன், அது எவனா வேணாலும் இருக்கட்டுமே. நீ போனேன்னா தலைவருக்குரிய மரியாதை கொடுக்கல, ஏதோ ஒரு அடிமை வந்திருக்கு உட்கார சொல்லு, நான் சரி ஃபோட்டோ எடுக்க வந்து சேர்த்துட்டு என்ன சொன்னேன் தெரியுதா, 70 சீட்டு கொடுத்துடணும். ஆனால் எடப்பாடியார் வந்து இங்கிலீஷும் தெரியாமல் ஹிந்தியும் தெரியாமையே போன எலெக்ஷனில் அமித்ஷாவை நைட்டு 2 மணி வரைக்கும். இதில் இன்னொரு விஷயம் சீரியஸாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சூர்யா வந்து இதை ரொம்ப காமெடியாகவும் கேஷுவலாகவும் சீரியஸாக பண்ணியிருக்காரு. எப்படின்னா அண்ணாமலையை எதுக்கிற மாதிரியும், ஆனால் அண்ணாமலையை தப்பாக சொல்லலை, கேவலமாக சொல்லலை. ஆனால் இன்னொரு பக்கம் ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜனை கிளின்னு கிழிச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இது வரைக்கும் தமிழிசை மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தது இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு, கொள்ளக்காரி அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வந்தது இல்லை. சூர்யா என்ன சொல்லிட்டாப்புல, நான் கவர்னராக இருக்கும்போது இப்போ வந்து 3 மாதம் இதில் வந்திருக்காப்புல, மிலிட்ரிக்காரெல்லாம் வாரண்ட்டில் வருவாங்க, 3 வருஷத்துக்கு 2 மாதம் லீவ் கொடுப்பாங்க. அங்கேருந்து பெட்டியை தூக்கி தொப்பியை தூக்கி வண்டிகள் ட்ரெயினில் ஏறினாங்கன்னா அந்த ட்ரங்க் 4 சரக்கு ஃபுல் பாட்டில் போட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் சூர்யா வந்திருக்காங்க. ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். இந்த 1 மாதத்துக்கு பாருங்கள் என்னென்ன வீடியோ வெளியிடுறாங்க, வெளியிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் 3 மாதம் கழிச்சு பார்த்தா இருக்கிற கட்சியில் தான் சேர்த்துட்டாங்களே. அவருக்கு 2 மாதம் வார்னிங் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் லெட்டர் வாங்கிட்டு சேர்த்துட்டோம் அப்படின்றாங்க. இது வந்து என்னன்னா மேலிடம் கேட்கவே கேட்காது. மேலிடமே தானே அண்ணாமலை இதை செய்ய சொல்கிறது. நீ பார்த்துக்கியா, நீ பார்த்து எதை வேணாலும் பண்ணி, யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணி வந்துடு அப்படின்னு. அதனால் நீங்கள் மேலிடத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி அவமானப்படணும் அமித்ஷாட்ட. ஒன்றே இப்படி உன்னை ஓடி போயிரு அப்படின்னு. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்திக். திருச்சி சூர்யா அவர்கள் வந்து ஒரு பரபரப்பான பேட்டி ஒன்று நக்கீரன் வலைதளத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. சமீப காலமாகவே அவருடைய ட்விட்டர்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும், பாஜகவுக்கு எதிராகவும் அண்ணாமலைக்கு எதிராகவும் சீனியர் தலைவர்கள், அதில் இருக்க சீனியர் தலைவர்கள் எல்லாருக்கும் எதிராகவும் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றியும், நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஒரு கடும் மோதல் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அண்ணாமலைக்கு எதிரான நிறைய விஷயங்களையும் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நிறைய ஆடியோக்கள் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து மோடி அவர்கள் எடப்பாடிக்காக காத்திருந்தார். இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் எடப்பாடிக்காக காத்திருந்தார். கடைசி வரைக்கும் எடப்பாடி வரலை அப்படின்ற ஒரு கோபத்தில் மோடி போயிட்டார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த விஷயம்லாம் நடக்குது? திருச்சி சூர்யா என்ன பண்ண காத்திருக்கார் பாஜகவை, தமிழக பாஜகவை? திருச்சி சூர்யாவை பொறுத்தளவுக்கு சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண ஆள் கிடையாது. ஆமாம், ஒரு இளம் கன்று பயமறியாதுன்னு. திருச்சி சூர்யாவோட கேரக்டர் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே அவரை பற்றி கேள்விப்பட்ட வகையில் பார்த்த வகையில் இருந்து அவங்க அப்பா ஒரு எம்பி. ஆமாம், பிரபலமான எம்பி. 2வது வந்து பேசக்கூடிய எம்பி, டம்மி எம்பிலாம் கிடையாது. நாடாளுமன்றத்தில் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ ஏடிஎம்கேல எம்பிலாம் யாராவது 4 பேர் சொல்லுங்கள் அப்படின்னா யூபிஎஸ்சியில் எல்லாம் ஃபெயில் ஆகிடுவாங்க. யார் இப்போ அதிமுக சேர்ந்த ஒரு 5 எம்பி பேர்கள் சொல்லவும் அப்படின்னு சொல்லி இப்போ கேள்வி கேட்டாங்கன்னா எவருமே சொல்ல மாட்டாங்க. பீகார்லேருந்து கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் திருச்சி சிவா வந்து ஒரு பெரிய நல்ல மனிதர். ஏதாவது ஒரு எப்படின்னா மக்கள் எளிதாக அணுகக்கூடியவர், அதே நேரத்தில் நாடாளுமன்றத்திலையும் பேசக்கூடியவர். அவருக்கு மகனாக பிறந்து அதாவது ஒரு சொல் கேட்காத அடங்காத ஒரு பிள்ளை இருக்குல்ல வீட்டில், எதுவுமே கேட்காது. அப்பா பெரிய ஆளாக இருப்பாங்க. அந்த மாதிரியான இதில் சில பிள்ளைங்க அப்படி பிறந்துடும், நேருக்கு மாறாக போயிடும். அதில் இன்னொரு அவர்கிட்ட வந்து ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். சூர்யாவுடைய ப்ளஸ்ஸு என்னென்னா, எவனா இருந்தால் வாங்கடா டே இப்போ நான் சொல்கிறேன் என்னடா பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். இதுதான் அவருக்கு மைனஸ் அரசியலில். ஏன்னா பிற கட்சிக்காரர்களை இவர் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிறவர்களே இவரை நம்ப மாட்டாங்க.
இப்போ இந்த மாதிரி போய் ஒருத்தர் கூடயே இருந்துட்டு அவரை பற்றியே விமர்சனம் பண்ணுறாரு, இவரை கூட வச்சுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு இது வந்துடும். ஸோ சூர்யாவுக்கு எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து ஒரு எப்படின்னா ஒரு நம்பகத்தகுந்த ஒரு தளபதி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தகுந்த தளபதியாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, இப்போ அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு தளபதி வந்து எவனே ஆடுறான பீம்பாய் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி கேரக்டர் பீம்பாய் அந்த பெட்டியை கொடுனா கொடுப்பாங்க, பீம்பாய் மேலே இருந்து குதினா குதிச்சு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி. ஆனால் அண்ணாமலை பீம்பாய்க்கே சோறு போடலன்னு வைங்க, பீம்பாய் செத்துருவான்ல ஒரு வாரத்தில். ஆமாம். இப்போ நீ அந்த படத்தில் வந்து படத்தில் வந்து பீம்பாய் கூட இருப்பான் கமலஹாசன் கூட. அப்போ அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், சோறு போடணும், 3 வேளை சாப்பாடு போட்டு அவனை கூப்பிட்டு போய் வச்சா தானே பீம்பாய் கூட இருப்பான். இல்லைன்னா பீம்பாய் பாட்டுக்கு ஒரே குதினா செத்து போயிடுவான், இல்லை சோறு போடாமல் செத்துடுவான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பீம்பாய்க்கு சோறு போடாமல் வளர்த்தா எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்க முடியும் அப்படின்றது தான் சூர்யா. சூர்யா வந்து ஒரு பீம்பாயாக இருந்தேன்னா அவரே சொல்கிறாரு, நம்ம சொல்லலை. யார் அண்ணாமலையோட தீவிர விசுவாசியாகவும் ஆதரவாளராகவும் நான் இருந்தேன். அண்ணாமலை என்னையை தொட்டுட்டு தான் அண்ணாமலையை தொட முடியும் அப்படின்ற ரேஞ்சில் தான் நான் இருந்தேன். அதை அவர் புரிஞ்சுக்கல அப்படின்றாரு. இதோட இன்னொரு வெர்ஷனுக்கு நான் வரேன் இப்படின்னு சொல்லியிருக்காரு, வச்சிருக்காரு. அண்ணாமலையை பற்றி இந்த மாதிரி சிறிய விமர்சனங்கள். அண்ணாமலை அது புரியலை, என்ன போலீஸ்காரராக இருக்காருன்னா என்ன இது அதிகாரியாகவே இருக்காரு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். இது வந்து இந்த பேச்சு ஸ்டைல் வந்து சூர்யாவோட ஒரிஜினல் ஸ்டைல். யதார்த்தமாக ஒன்றை போட்டு உடச்சிட்டு போயிடுறது. இதை தாண்டா ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி பல சம்பவங்களை அசால்ட்டாக புரியுதா உள்ளுக்குள்ளே இருக்காப்புல, ரொம்ப கேஷுவலாக. அதாவது மோடி வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்காரு, பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். என்னென்னா மோடியை தண்ணியை குடிக்க விட்டால் எடப்பாடி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த கோழி தலைக்கு வர சண்டை மாதிரி தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நடுவில் போகிறவனை மூஞ்சி முறை உடச்சி அவனை காலி பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். என்னென்னா பிஜேபியை தமிழ்நாட்டில் 2 பேரும் ஏதோ ஒரு ரூபத்தில் காலி பண்ணி விட்டு போயிடுவாங்க ஒன்று சேர்த்து. சரியா? ஸோ இந்த வகையில் எடப்பாடியார் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் நிச்சயமாக. ஏன்னா எடப்பாடியார் வந்து ஒரு வேலைக்காரனை போல் அவர்கள் டீட் பண்ணாங்க, குஜராத்திக்காரன். அது எவனா வேணாலும் இருக்கட்டுமே. நீ போனேன்னா தலைவருக்குரிய மரியாதை கொடுக்கல, ஏதோ ஒரு அடிமை வந்திருக்கு உட்கார சொல்லு. நான் சரி ஃபோட்டோ எடுக்க வந்து சேர்த்துட்டு என்ன சொன்னேன் தெரியுதா, 70 சீட்டு கொடுத்துடணும். ஆனால் எடப்பாடியார் வந்து இங்கிலீஷும் தெரியாமல் ஹிந்தியும் தெரியாமையே போன எலெக்ஷனில் அமித்ஷாவை நைட்டு 2 மணி வரைக்கும் மண்டை காய விட்டு நைட்டு ஊருக்கு, அதாவது அமித்ஷா வருவாராம், 1 மணி நேரம் தான் அவர் டைமாக, அதுக்குள்ளே கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு நைட்டு வந்து ஃப்ளைட்டில் கிளம்பிடுவாராம் 9 மணிக்கு அப்படின்னு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. 8 மணிக்கு எடப்பாடி போகிறாப்புல. போனால் பேசியே சாவடிச்சு 12 மகனே நீலாம் பெரிய அரசியல்வாதி, நீலாம் எங்கிட்ட வந்து பேசுகிறேன், நாங்கள் அம்மா கூட இருந்தீங்களா, எந்த ஹெலிகாப்டர் டயர்லேயே உருளுவோம், அப்படியே உருளுவோம், ஹெலிகாப்டரில் ஏறியும் போவோம், நீ எங்கிட்டலாம் கதை விட முடியாதுன்னு சொல்லி நைட்டு 1 மணி வரைக்கும் அமித்ஷாட்ட பேசி, அமித்ஷா கேட்டது 70 சீட்டு ஒன்றுமில்லாத பிஜேபி கடைசியில் 10 சீட்டு கூட கொடுக்காம துரத்தி விட்டது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை போன்றவர்களே தோக்கடிக்கலையா. இந்த மாதிரி ஒரு அரசியலில் வந்து, அதாவது ஒரு அரசியல் நடத்துகிற ஒரு கட்சியை நடத்துகிறதுல எடப்பாடியை கில்லாடி தான். ஆட்சி நடத்துகிறது தான் எடப்பாடிக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் கம்மி. ஏன்னா பிஏ மட்டும்தானே படிச்சிருக்காப்புல, ஒரு டிகிரியை முடிச்சிருக்காப்புல. ஸோ அதனால் பிரச்சனை. அப்போ எடப்பாடி வந்து இப்படி மோடியவே அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்படிங்கும்போது அவங்க வன்மத்தை காக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆமாம், அது வேறு விஷயம். ஆனால் அப்படி இருந்து மோடிக்கே ஆப்படிக்கக்கூடிய ஒரு தமிழ்னா இருந்தது பாராட்டக்கூடியது. இது வந்து என்னென்னா அப்போ வந்து லைட்டாக கட்சிக்குள்ளே மட்டும் தெரியும். இப்போ வந்து சூர்யா டாப்புன்னு எத்தனடா இந்த கர்மாதாரத்தை மறைச்சி வச்சு ஓட்டிருக்கீங்க, கீழே போட்டு உடச்சிட்டா. சாதாரணமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு எங்கள் மோடி கூட ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் எடப்பாடிக்காக வெயிட் பண்ண வரவே இல்லையே எடப்பாடி கடைசி வரைக்கும். அப்படிங்கும்போது எடப்பாடியோட வெயிட் என்ன இல்லை, நேற்று நைட்டு பற்றிக்கிச்சது, அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அது. அப்போ எடப்பாடி வந்து மோடிக்கே ஆப் அடித்தது எடப்பாடிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக. ஆமாம், ப்ளஸ் தான். ஆனால் எடப்பாடி ஏற்கனவே விபூதி அடிச்சிருக்காப்புல. யாருக்கு? கூட இருந்த இவன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விபூதி அடிச்சிருக்காப்புல போன எலெக்ஷனில். வேப்பலையை வச்சு நல்லா அடித்து 1 மணி வரைக்கும் ஊருக்கு போக விடாமல் தூங்கவும் விடாமல் நைட்டு பூரா உட்கார வச்சு செக்ஸ் டான்சர் கொடுப்பாங்க சில பேர். அந்த மாதிரி சில பெண்கள்லாம் நான் அன்றைக்கி கூட ஒரு யூடியூப்பில் பாருங்க, அவர் என்ன தாங்க உங்களை பண்ணுவார், எங்கள் நைட் ஃபுல்லாக 2-3 மணிக்கு தூங்குறீங்கன்னா என்ன தாங்க பண்ணுவீங்கலாம் கேட்டால், ஐயோ எங்கே அந்த கொடுமை கேட்குங்க, அவள் அழுகிறா, என்னென்னமோ நடந்திருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு டார்ச்சரை வந்து யார் கொடுத்துருக்காப்புல, அமித்ஷா 2 மணி வரைக்கும் உட்கார வச்சு அண்ணா சொல்லுங்கண்ணே அப்படின்னா, இல்லை நான் 70 இல்லை நான் 60 கொடுத்தா அப்படின்னா, இல்லை இந்த தொழில் எப்படி போயிருந்தேன், அதுவும் இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது, எப்படி 2 பேரும் 4 மணி நேரம் பேசிக்கிட்டாங்கன்னே தெரியல.
அப்படி பேசிய ஒரு லாங்குவேஜே தெரியாமல் ஒருத்தரை ஓட ஓட விரட்டியிருக்காப்புல அப்படின்னா எடப்பாடி எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பார் நினைச்சு. ஸோ அந்த மாதிரி திறமைப்படுத்துகிற எடப்பாடி இதை வந்து இப்போ தான் வெளியில் வரும். இதில் வந்து இன்னும் பல விஷயங்கள் வரும். பல அவமானப்பட்ட விஷயம், அவமானப்பட்டது, அசிங்கப்பட்டது, வெறுப்பது, வேதனைப்பட்டது. ஏற்கனவே வந்து இவரை கூட்டு போய் மிரட்டினாங்க, யாரை, நம்ம சிவி சண்முகத்தை. இப்பயே அவர் டென்ஷன் ஆகிட்டாங்க. உங்களை மட்டும் வர சொன்னால் எதுங்க, யாருங்க குடியாரனை கூப்பிட்டு எதை கேட்டிருக்காங்க. குடியோட கொடுமை எப்படி இருக்குன்றதை நீங்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அதை வர கூட்டம் வந்து ஒரு மீம்ஸை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் சந்திப்பு அப்படின்றது வந்து மீம்ஸ் மேலே மீம்ஸ் எத்தனை வேணாலும் போட்டிருக்காங்க. எனவே அது உண்மைன்னு இன்றைக்கி சூர்யா யதார்த்தமாக தூக்கி இந்த கர்மாந்திரத்தை போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, பிஜேபின்னு உடச்சி விட்டுருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் சீரியஸாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சூர்யா வந்து இதை ரொம்ப காமெடியாகவும் கேஷுவலாகவும் சீரியஸாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அண்ணாமலையை எதுக்குற மாதிரியும், ஆனால் அண்ணாமலையை தப்பாக சொல்லலை, கேவலமாக சொல்லலை. ஆனால் இன்னொரு பக்கம் ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜனை கிளின்னு கிழிச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி, இது வரைக்கும் தமிழிசை மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தது இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு, கொள்ளக்காரி அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வந்தது இல்லை. சூர்யா என்ன சொல்லிட்டாப்புல, நான் கவர்னராக இருக்கும்போது காசு வாங்காத இடம் இல்லைன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க. காசு வாங்காத இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் வாங்கி வச்சிருக்கு. ஜிம்மர் ஹாஸ்பிட்டல்லேருந்து லஞ்சம் வாங்கியிருக்கு, கடைசி ரோடு போகிற சாக்கடை வாழ்கிற வரைக்கும் வாங்கியிருக்கு. இது என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதை வந்து மறுத்தாலும் தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ வரைக்கும் அதுக்கு மறுப்பே தெரிவிக்கலை. 2வது, தமிழிசை சவுந்தரராஜன் நான் இப்படி பேசினதே இவர் சொல்லி தான், அண்ணாமலை சொல்லி தான்னா, அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு நான் இது எல்லாமே ஒரு டாக்டிக்ஸுங்க. ஆனால் நீங்கள் கட்சியை விட்டு தூக்குற மாதிரி தூக்கிட்டு அசிங்கமாக பேச விட்டுட்டு யாரோ ஒருத்தரை எல்லாத்தையும் கக்க விட்டுட்டு திருப்பி கட்சியில் சேர்த்துக்குவாங்க. ஆமாம், திருப்பி அண்ணாமலை கூட தான் இருப்பாப்புல, யார், சூர்யா. இது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளானாக தான் தெரியுது. சூர்யா வந்து வச்சு தாளித்து எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாப்புல. இவெல்லாம் எனக்கு ஈக்குவலாங்க, அவனை என்னையும் சேர்த்து நீக்கிறாங்க, தமிழிசை இல்லைங்க நிற்கணும். அப்படிங்கும்போது அண்ணாமலையால் செட்டப் பண்ணி கொடுக்கப்பட்ட பேட்டி தான் இது. கட்சியை விட்டு தூக்குற மாதிரி தூக்குறேன், நீ போய் இது பண்ணிடு, நீ வச்சு சகட்டு மேனிக்கு வச்சாட்டி ஒரு 3 மாதம் இன்னும் எலெக்ஷனுக்கு நம்ம எம்எல்ஏ சீட்டு உனக்கு உறுதி, அது இன்னும் நாள் இருக்குது. ஏன்னா அவர் சொல்லும்போதே வந்து மோடியை இந்த பாக்கெட்லேயும் அமித்ஷாவை இந்த பாக்கெட்லேயும் வச்சுருக்க அண்ணாமலைக்கே இல்லை அது எப்படின்னா பெருமையாக, அது பெருமை. அப்போ நாசுக்கா பாரு இப்படி கழுவி ஊற்றும் போது எதிரியே வந்து சொல்கிறான்ல 2 பாக்கெட்டில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறதுக்கு. ஓகே, சூர்யா சாதாரண ஆள் கிடையாது, ஒரு அரசியல்வாதியோட மகன், அது ஒரு சீனியர் எம்பியோட மகன். அந்த ரத்தத்திலே அந்த இதெல்லாம் ஊர் பாலிடிக்ஸ் இருக்கும்போது அதை எப்படி கோர்த்து எங்கே போட்டு வாங்கணும், எவனை சிக்க வைக்கணும், எவனை ட்ரௌசரை கழட்டணும்ட்டு சூர்யாவுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சூர்யாவை காமெடின்னு நான் நினைக்காதீங்க. சூர்யா வந்து ரொம்ப சீரியஸான ஒரு நவீன கால அரசியல்வாதி, புரியுது அவங்களுக்கு. அழகாக இப்போ இது வந்து பக்கா பிளான் யாருன்னா அண்ணாமலையோட தளபதி தான். பீம்பாய் வந்து என்கிட்ட இல்லை, வேலைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு 1 வாரம் கழித்து பீம்பாய் திருப்பி சேர்த்துறாங்க அதே கம்பெனியில். இல்லை, இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழிசைக்கும் இருந்த ஒரு கடும் இந்த மோதல், அதான் பதவியை விட்டு தூக்கின உடனே எல்லாத்தையும் உள்ளேருந்து சொல்ல முடியாத விஷயத்துக்கு கூட நீ வெளியில் போய் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல வச்சுட்டு எல்லாருமே நம்ம வந்து இந்த அமித்ஷா வந்து தமிழிசையை கூப்பிட்டு வந்து மிரட்டின விஷயத்தை வந்து நம்ம ஒரு புரிதலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ணாமலையை வந்து பேசினதுனால அப்படின்னு அந்த மேட்ரே அவர் வந்து இல்லை, அது நிர்மலா சீதாராமனை பற்றி பேசினதுக்காக கூப்பிட்டு ஒரு கண்டிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை. நிச்சயமாக தான் அதுதாங்க, அதாவது சீக்கிரசி கட்சிக்குள்ளே இருக்கும்ல, அதை பூரா இப்போ வெளியே, இதுவே ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் தான், இது ஓப்பன் ஆப்ரேஷன். இது வந்து பைபாஸ் சர்ஜரி, ஏற்கனவே பண்ணதெல்லாம் வேறு சர்ஜரி, இது வந்து பைபாஸ் சர்ஜரி. பிஜேபி 3 மாதத்தில் சூர்யா சேர்ந்துருவாப்புல, 3 மாதத்தில். இல்லை வேறு அதிமுகவுக்கு போகலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போனால் அதிமுக ஆபத்துன்னு அர்த்தம். சூர்யா போக மாட்டாப்புல. சூர்யா வந்து என்றைக்கும் அண்ணாமலையோட தளபதி தான். அண்ணாமலையால் இயக்கப்பட்டது, இப்போ வரைக்கும் அண்ணாமலையால் தான் இயக்கப்பட்டது. இல்லை சார், இன்னொரு விஷயம் சொல்கிறாரு சார், வந்து அவர் ஊரையே அவரை வந்து ஆடுன்னு சொல்லுது, ஆனால் அவர் என்ன வந்து பலிகடை ஆக்கிட்டாரு, ஆடாக்கிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒரு சில பிட்டுகளை போட்டால் தானே நம்பணும். ஒரே ஆடுன்னு சொல்லுது, இல்லை சூர்யாவும் சொல்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது, ஒன்றும் ஆகிடப்போகுது இல்லை, சேர்த்து ஒரு பிட்டை போட்டுருது, நான் தான் ஆடு அவர் இல்லை. அதாவது 2 தடவை நீக்கியிருக்காங்க, இப்போ 3ஆவது தடவை போய் சேர்ந்துருவாருன்றீங்க, இப்போ உறுதியாக சேர்த்துருவாங்க.
அவர் எங்கேயும் வேற எங்கேயும் போக மாட்டார். வேற எங்கேயும் போனாருன்னா அவங்களுக்கு குழி பறிக்க போறாருன்னு அர்த்தம். இல்லை இதன் மூலியமா தமிழிசைக்கு ஏதாவது தமிழிசைக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, அவங்க கொள்ள டேட்டா பூரா எங்கள் கையில் இருக்குது. வச்ச ஆப் அடித்தோன்னா நீ வந்து எதிர்கட்சிகளுக்கு போட்டு விடுறியா, கட்சியில் திருடா இருக்கான், பிட் பாக்கெட் இருக்கான், முல்லை மாதிரி இருக்கான், முடிச்சவங்க இருக்கான், அவங்களுக்கு தெரியாதா? நான் முல்லை மாதிரியை சேர்க்குறது எங்களுக்கு தெரியாதா எதுக்கு சேர்க்குறோன்னு? நீ போய் சொல்லுவியா எல்லா இடத்துலையும்? அப்போ நீ பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன்னா உன் பாயிண்ட்டை வச்சு மினிஸ்டர்ஸ் பேசுகிறாங்கல்ல, நீ வந்தால் பாருங்கள் தமிழிசையே சொல்கிறாப்புல அந்த கட்சியில் இந்த மாதிரி திருட முல்லை மாதிரி குண்டாஸில் போனவன் அதில் போனவன் பிட் பாக்கெட்டு இவெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லுதுன்னா இப்போ நீங்களே எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்றப்ப நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருவனே கட்சிக்குள்ளே வச்சு எங்களையா காட்டி கொடுக்குற, எங்கள் தலைவன் அண்ணாமலையாவை காட்டி கொடுக்குறேன். நீ இவனை சேர்த்துருக்காரு, முல்லை மாதிரி சேர்த்துருக்காரு, கொள்ளைக்காரனை சேர்த்துருக்காரு, தாலி இருக்கிறவனை சேர்த்துருக்காங்க. நீ என்ன பண்ண சொல்லவா? நான் உள்ளே இருந்தால் தானே சொல்ல முடியாது. தலைவா நீக்குங்க தலைவா, ஒரு 2 மாதம் வந்துடுறேன் வச்சு செஞ்சுட்டு ஒரு 25 எபிசோடு போட்டு வரேன். அதனால சரி தம்பி போய்ட்டு வாங்க, நீங்கள் போய்ட்டு வாங்க சொல்லியா, போய்ட்டு வாங்க. வெளியில் வந்து பூராத்தையும் கக்கிடுவாங்க. கக்கிட்டு திருப்பி 3 மாதம் கழிச்சு கட்சியில் சேர்த்துறாங்க. அதுக்குள்ளே தமிழிசையை ஒழிச்சு கட்டிடுவாங்க. ஏன்னா அண்ணாமலை டீமிட்ட இருக்க ஒரு பவர் இருக்குல்ல, அது தமிழிசைகிட்ட கிடையாது. தமிழிசை வந்து ஒரு டம்மி பீஸ் தான். மேல் லெவல் லாபியாக இருக்கலாம், ஆரம்பத்துலேருந்து கட்சியில் இருந்திருக்கலாம், ஒரு பெரிய பதவி கொடுத்தாங்க. இந்த கவர்னர் பதவின்றதே அந்த அம்மாவுக்கு தகுதிக்கு மீறிய பதவி. சரியா? இது வந்து இப்போ இன்னொரு விஷயத்தையும் உடைக்கிறாப்புல. கட்சி சொல்லலை, கட்சி அந்த அம்மாவை தான் ரிசைன் பண்ணிட்டு வந்து எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு. மத்திய அமைச்சர்னா எப்பயும் இருக்கலாம்ல, ஆட்சி இருக்கிறாங்க. கவர்னர் 3 வருஷத்துல மாற்றி விட்டுருவாங்க, எல்லாம் தூக்கி விட்டுருவாங்க அப்படின்னு இந்த அம்மாவை ரிசைன் பண்ணிட்டு வந்துருச்சு. இன்னொரு உண்மையை போட்டு பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காங்கல்ல ஆதாரத்தோட. அதுக்கு அந்த இதுதான் நிர்மலா சீதாராமன் விஷயம். அவங்க வந்து நிற்கவே இல்லாமல் நான் நிற்கிறேன், நான் நின்றுட்டு ஜெயிச்சுட்டு வரேன், நீங்கள் எனக்கு தருவீங்களா? சரி ஜெயிச்சுட்டு தரல என்னென்னா, அப்போ அவங்களெலாம் ஜெயிக்காமல் எலெக்ஷனில் நிற்காம நாங்கள் கட்சிக்காக கஷ்டப்பட்டுருக்கோமே, தெருவா தாமரை மலரும்னு கத்திக்கிட்டு வேனில் வெயில் காலத்தில் அலைஞ்சிருக்கோம். அதையும் வேறு சொல்லியிருந்தாங்க. ஆனந்த வீடனில் இவங்க போட்டிருந்தாங்க, குப்பை வண்டியில் வந்து தாமரை மலர்ந்தே திரும்ப சொல்லிட்டு போகிற மாதிரி தெலுங்கானாவுக்கு போகிற மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னு எல்லா, அதாவது என்னென்ன அசிங்கப்படுத்த இல்லை. இதில் ஒரு உண்மை அப்போ இதுதானா சார், அண்ணாமலை அசிங்கப்படுத்துகிற விஷயம் இல்லை, இது தமிழிசையை அசிங்கப்படுத்தணும். அண்ணாமலைக்கு எதிரான சில பேரை பற்றிய வீடியோக்களை வெளியிடணும். ஆனால் அதில் அண்ணாமலையும் லைட்டாக டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி லைட்டாக அப்போ காட்டினா மக்கள் நம்புவாங்க. அது அப்படி தான் எடுத்துக்கணும். எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து 2 அடி வாங்குவார். 3வது அடிக்கு வரும்போது கையை பிடிச்சி திரும்பி குத்த ஆரம்பிச்சார்னா அவன் தெரிஞ்சு ஓடி போயிடும். இதுதான் எம்ஜிஆர் படத்தில். சூரிய எம்ஜிஆர் ஆகிட்டாரா? ஆமாம். இது வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து 2 அடி வாங்கிட்டு, அண்ணாமலை தான் எம்ஜிஆர். 2 அடி வாங்கினோடனே டப்புன்னு அனுப்பிவிட்டு டப்புன்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெஃப்ரெஷ் கோர்ஸ் மாதிரிங்க, கட்சியை விட்டு நீக்கிறேன், நீ ஒரு 15 நாள் போய் அடிச்சு வாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலும் அப்படி ஒரு இது இருக்காதே சார். இருக்காது. இல்லை, அண்ணாமலையோட டாக்டிஸே பயங்கர. வார் ரூமில் முக்கியமான தளபதி இல்லை அவர். யார்? சூர்யா. வார் ரூமில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. சூர்யா வச்சு தான் பல சிக்ஸர்கள் அடிப்பாங்க அண்ணாமலை. இது ஒரு புது ஸ்டைலுங்க அரசியலில். நீக்கி விட்டுறது, எவனை கட்சியில் இருக்கவனை கழுவி ஊற்றி நானே வீடியோ தரேன் பூரா போட்டு விட்டுரு, ஒரு 30-35 பேர் இருந்த இவனை பூராத்தையும் காலி பண்ணேன். நேற்று எச்ராஜா அலர்னதை பார்த்தீங்களா தந்தி டிவியில்? என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இல்லை உங்களுக்கு வார் ரூமில் இல்லை, எனக்கு செய்ய மாட்டாங்க. இல்லை ஏன்னா நான் யாரையும் பகச்சிக்க மாட்டேன், யாரை பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன், அலற விட்டுருக்காங்க. இதுதான் அண்ணாமலை. புரியுதா? எச்ராஜாவே அலற விட்டா, அதுக்கு முன்னாடி நான் தான் மூத்த அரசியல்வாதி இருக்க தமிழ்நாட்டில் இருக்க காரியகர்த்தால ஒரே ஆள் நான் தான் எல்லாத்துக்கும் மூத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன், என்னையை பற்றிலாம் போடவே மாட்டாங்களே. அவங்க வார் ரூம் வச்சா வச்சுட்டு போட்டோம், என்னையை பற்றிலாம் ஒன்றுமே போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் யாரை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பல இடங்களில் அலற விட்டுறது. காரணம் என்னென்னா, இந்த சூர்யா போய் எனக்கு வீடியோ வெளியிட்டேன்னா வச்சுருக்காங்க 1 கோடி. நீ தப்பான வீடியோ மட்டும் கிடையாது, அவர்கிட்ட எல்லா வீடியோ 1 கோடி வீடியோ இருக்குது, வீடு கட்டுறது. ஸோ 1 கோடியா 5 கோடியா 4 கோடி நினைக்கிறேன் வீடு கட்டின வீடியோ எல்லாமே இருக்கும்ல. நிறைய பேர் ராமசீனிவாசன் அவரோட ஆடியோ அது இது எல்லாமே இருக்கும்போது எச்ராஜா தான் இருக்கும், ஆனால் வெளியிட மாட்டாங்க. ஏன்னா எச்ராஜா வந்து நேரடியாக பாய்ச்சிக்க மாட்டாங்க, தூண்டி தான் விடுவாப்புல. இப்போ தமிழிசை தெருவுக்கு கொண்டாண்டாப்புல இல்லை. அன்னைக்கு கூட்டத்தில் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா யார் இருந்தான்னு பார்த்தீங்களா? தமிழிசை, எச்ராஜா, இன்னொருத்தர் யாரும் டம்மி பீஸ் இருந்தாங்க. எதுக்குன்னா இவங்க 2 பேரும் நீங்கள் பண்ணுங்கள் மேடம், நீங்கள் இது பண்ணுங்கள் மேடம், நீங்கள் களத்தில் இறக்கி விடுறது. ஒன்று இது சாகட்டும், இல்லை அவன் சாகட்டும், 2ல் ஏதாவது ஒன்று அழியணும். 2மே நம்மவா கிடையாது. இவங்களும் நம்ம ஆட்டி படைக்கணும் தான். அன்றைக்கி போய் தமிழிசை கூட தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எதை பற்றியும்
யாரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண மாட்டேன். அப்போ நீ தூண்டி விட்டு அவனையா காலி பண்ணுவாங்க. இப்போ அன்னைக்கு தமிழ்ச்சிக்கு பக்கத்தில் ஏன் போய் உட்காந்த பேட்டி கொடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி ராஜா அவர் ஸ்டைல், ராஜா பற்றி விட மாட்டாங்க. இப்போ வந்து 3 மாதம் இதில் வந்திருக்காப்புல, மிலிட்ரிக்காரெலாம் வாரண்ட்டில் வருவாங்க. 3 வருஷத்துக்கு 2 மாதம் லீவ் கொடுப்பாங்க. அங்கேருந்து பெட்டியை தூக்கி தொப்பியை தூக்கி வண்டியில் ட்ரெயினில் ஏறினாங்கன்னா அந்த ட்ரங்க் 4 சரக்கு ஃபுல் பாட்டில் போட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் சூர்யா வந்திருக்காங்க. ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். இந்த 1 மாதத்துக்கு பாருங்கள் என்னென்ன வீடியோ வெளியிடுறாங்க, வெளியிட்டுட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் 3 மாதம் கழிச்சு பார்த்தா இருக்கிற கட்சியில் தான் சேர்த்துட்டாங்களே. அவருக்கு 2 மாதம் வார்னிங் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் லெட்டர் வாங்கிட்டு சேர்த்துட்டோம் அப்படின்றாங்க. இது வந்து என்னன்னா மேலிடம் கேட்கவே கேட்காது. மேலிடமே தானே அண்ணாமலை இதை செய்ய சொல்கிறது. நீ பார்த்துக்கியா, நீ பார்த்து எதை வேணாலும் பண்ணி, யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணி வந்துடு அப்படின்னு. அதனால் நீங்கள் மேலிடத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி அவமானப்படணும் அமித்ஷாட்ட. பொண்ணே இப்படி உன்னை ஓடி போயிரு அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் வந்து இப்போ மேலிடத்தில் ஒரு முக்கியமான இடத்துல தான் அண்ணாமலை இருக்காரு. நிச்சயமா அது யார் மறுக்கிறதில்ல. அவர்கள் ஒரு தீய சக்தியார் நல்ல சக்தியார் வேறு விஷயம். நான் அண்ணாமலை வந்து மோடியோட செல்ல பையன், வளர்ப்பு மகனா ரேஞ்சில் இருக்காங்க. எப்படி சுதாகரன் சசிகலா வச்சுருந்த மாதிரி வளர்ப்பு மகனாக வச்சுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அமித்ஷா வந்து வளர்ப்பு சித்தப்பா மகனாக வச்சுருக்காங்க. அப்போ 2 பேர் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணும் பார்த்தீங்களா? ஒரே குடும்பமாயிடுறாங்க. நீங்கள் அந்த குடும்பத்தில் கை வச்சிங்கன்னா என்ன? இல்லை, நேற்று எனக்கு சூர்யா அவர்கள் சொல்லும்போது புரியலை. சூர்யா வந்து இல்லை, இந்த பேக்கெட்டில் மோடி, இந்த பேக்கெட்டில் அமித்ஷா வச்சிருக்காரு. இப்போது இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ வந்து இதை பூரா இங்கே பாரு, என் தலைவன் வந்து 2 பேரையும் பையில் வச்சுருக்கான், நீ அவனை அடிச்சு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பிட்ட போடுறது. அடிச்சு பார்க்குறியா, அவனை என்ன பண்ணுறேன் பாரு. உடனே அவர் ஆங்கர் கேட்குறாரு, நான் எத்தனை வீடியோ வச்சுருக்கேன், பிளான் பண்ணிக்கல. இல்லை, எல்லாம் கேலண்டர் போட்டு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லா எபிசோடாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா. ஒன்று வெளியே விடும்போது கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டோன்னே இதை அடிப்படையாக வச்சு ராகவனை ஒழிச்சாங்க. ராகவனோட வீடியோவை அந்த பிள்ளையை வச்சு உனக்கு போஸ்டிங் தரேன், நீ அதை ரெக்கார்டிங் மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண வச்சு வாங்கி இப்போ அரசியல் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. இல்லை, இந்த மாதிரி அவர்களுடைய எதிரிகளை பூராமே வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இல்லை, அவர்களோட தொடர்பு இந்த ஒருத்தர் சொன்னால இது இதில் வந்து சென்ட்ரல் ஸ்கூலில் சீட்டு வேணுனாலே என் கூட படுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி இந்த பேச்செல்லாம் ரெக்கார்ட். அப்போ அவன் அந்த பொண்ணு விருப்பம் இருக்கேன்டா கட்சியில் இருக்கோம், ஏன்னா போய் இந்த ஸ்கூலில் சீட்டு கேட்குறான், சீட்டு கேட்டாலும் படுக்கணுன்றான், அவனை எதிராக சிக்க வைக்கிறேன்னு ரெக்கார்ட் பண்ணிடுவான்ல. அதை வந்து யாருக்கு அனுப்புனா அது என்ன ஆகுன்னு தெரியும். சூர்யாவுக்கு அனுப்பி விட்டா சூர்யா அதை போட்டு அவனை காலி பண்ண போகிறான்ல. பிராமணம் ஃபுல்லாக பலர் மாட்டினது இதில் தான் மாட்டினாங்க, மாட்டவும் போகிறாங்க. 75% வெளி கொள்ளை செயின் அறுப்பு தாலி அறுப்பில் மாட்ட மாட்டாங்க, பொம்பளை விஷயத்தில் மாட்டிக்குவாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி அப்படி சூர்யா அனுப்புனா சூர்யா ஒரு 3 மாதத்துக்கு பெயில் கொடுப்பாங்க கட்சியில். 2 மாதம் 60 நாள் போயிட்டு வாங்க. சூர்யா வந்து கழுவி ஊற்றி எல்லாத்தையும் உடச்சி ஓப்பன் பண்ணி ஒரு 10 பேரை காலி பண்ணிட்டு திருப்பி உள்ள போயிடக்கூடிய மிஷின் இம்பாசிபிள் தான். ஒரு ஆப்ரேஷன் கொடுத்து வெளியே அமைச்சிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு உள்ள போயிடும். இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படலாம், வேறு தலைவர் வரலாம், நிச்சயமா மாற்றப்பட மாட்டாப்லன்றது சூர்யா சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா இல்லையா? சொல்லியிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட ஒரு செய்தித்தாளே வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவர் படிக்க போகிறாரு. அவர் வந்து ஒரு இங்கே இதில் இருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. எப்போவுமே வருடம் வரும். அந்த மாதிரி இந்த வருஷம் அவருக்கு வந்திருக்கு. அவர் படிக்க போகிறாரு. ஒரு 3-4 மாதங்கள் போகலாம். ஒரு ஆகஸ்ட் மாத இறுதியில் டிசம்பர் வரையும் போகிறாருங்க. அவர் படிக்க போகிறாரா பீடா படிக்க போகிறாரா அது வேறு விஷயம். இல்லை சென்னை ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு பெங்களூரில் இறங்கி கரூருக்கு போய் வீட்லேயே கட்டு ஒரு 2 மாதம் வீட்டை விட்டு வெளியே வராதான்னு சொல்லி விட விட்டுருப்பாங்க. நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்குவோம், இன்னொரு ஆளை போட்டு திருப்பி உடனே போடலாம். இல்லைன்னா 6 வருஷம் உன்னை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீ தலைவராக ஆக்டிங் தலைவராக இல்லாமல் இப்போ முருகனை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் அமைதியாக இருந்துச்சு. அது என்னங்க, என்ன ஒரு பிஜேபிட்டு ஒரு துபாக்கு ஒரு கட்சிங்க. அதில் நீங்கள் மோடி வரும்போது அமித்ஷா வரும்போது கூட்டுறதுக்கு தான் ஆள் வேணுமே தவிர கட்சியை நடத்துகிறது அதான் இன்னும் 4 வருஷம் எவனும் கட்சியை அழிச்சு பூட்டிடுவேன். கரண்ட் பில்லு மிச்சம் பூட்டிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி போய் ஓப்பன் பண்ணி பூட்டி ஈட்டி கழுவி ஒரு கோலத்தை போட்டு ஒரு வெள்ளைகளில் அடிச்சாங்கன்னா கூட போகுதுங்க. அந்த மாதிரி கட்சி தாங்க. அது வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும்னே கிடையாது. வெளியில் பேட்டி கொடுத்துட்டே சுத்த வேண்டி தான். கட்சி ஆஃபீஸ் போகணுன்னு அவசியம் கிடையாது, தலைவர் இருக்குன்னு அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தர் ஏர்போர்ட் ஒரு பேட்டி, அது ஒரு மீம்ஸாகவும் அது ஒரு 4 நாளைக்கு போடும். திருப்பி பேட்டி, நாராயணன் பேட்டி, அதை போடுவாங்க. நாராயணா போட்டு வேணா அடிப்பான், அதை போடுவாங்க. இப்படி கட்சி, அந்த கட்சியோட ஸ்டைலே வேறு. அதுக்கு ஒரு ஆஃபீஸ் பாய், இது கிளர்க்கு, அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி எந்த இதுவும் தலைவர்களே சொல்லியிருக்காங்களே சார், நாங்கள் வந்து சும்மாலாம் இன்டர்வியூ கொடுக்க முடியாது. இனிமேல் தான் இருந்தாலும் ஆஃபீஸ் எவன்டா அவன்கிட்ட இன்டர்வியூ கேட்டான்னு கேளுங்க, சொன்னவன்ட்ட
நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. இல்லை சார், ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் இன்டர்வியூ அவனே காசு கொடுத்த இதுவும் பிளான் தாங்க. இந்த சூர்யா பிளானை நான் ஏன் கரெக்டாக சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம ஒரு தொலைக்காட்சியில் தலைமை பொறுப்பில் இருக்குது இவங்களோட அது. ஆனால் அந்த சீக்கிரட்டை நம்ம சொல்லக்கூடாது, அது வந்து தொழில் தர்மம் கிடையாது. இருந்தாலும் இவங்களோட அப்ரோச்சை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூர்யா வெளியே விட்டு எவனா கழிவு ஊற்றணும் வந்துரு அப்படின்வாங்கல்ல, அதே மாதிரி அங்கே ஏற்கனவே வந்து ஓனர்ஸ்க்கு காசை கொடுக்குறாங்க. விளம்பரத்தை கொடுத்துட்டு உங்கள் ஆளை வந்து மெயின் ரோடுக்கு அனுப்புங்க, அங்கே வச்சு அடித்தா தான் எனக்கு நான் ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்லி ஓனர் காசை கொடுத்து ரிப்போர்ட்டரை போட்டு அடின்னு அடிக்கிற மாதிரியும். அவன் திருப்பி அடித்தானா மண்டை மோரை உடச்சிடுவான். திருப்பி கேள்வி கேட்டானா நீ காலி. ஆனால் கேள்வி கேட்க விடாமல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னா 2 ரிப்போர்ட்டரை பள்ளிக்கடை ஆக்குவாங்க. கேள்வி கேட்கும்போது அவன் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அவன் ஆள் இந்த மாதிரி ஆட்டையை கிளச்சி விட்டானே என்னை அசிங்கப்படுது பார்க்குறான்னா அவனை வேலையை எடுத்து விடனோடனே மீதி 10 ரிப்போர்ட்டரும் கேள்வி கேட்க மாட்டான். நம்ம ஓனர் தூக்கிடுவான், நம்மளை காசு வாங்கிட்டான் அப்படின்னு அவனுக்கு தெரியும் போது என்னன்னா அவங்க வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. அப்போ அவனை போட்டு அடின்னு அடிக்கிறது. கவுண்டமணி படத்துலலாம் அடிப்பான் இல்லை, நீ அப்படி சுற்றி விரட்டுற மாதிரி ரொம்ப விரட்டிட்டு வா, 4 குத்துவேன் வாங்கிக்க காசு தரேன்னு சொல்லி ஒரு 10 ரவுடியை செட்டப் பண்ணு. இதே தாங்க இன்றைக்கி மீடியாவில். ஓனர் காசை கொடுத்துட வேண்டியது, ரிப்போர்ட்டரை போட்டு அடிக்கிற மாதிரி அடித்தோடனே அண்ணா சாரிண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணிக்கிறேன், நான் எல்லாரையும் மதிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி. அப்போ ஆனாரில் போனது தானே லைவில். அப்போ பார்க்குறவன் என்னப்பா மக்கள், ஓ யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. பாரியா அண்ணாமலை கேள்வி மேலே கேள்வி கேட்டு ரிப்போர்ட்டரை வந்து அசிங்கப்படுத்துகிறாப்புல பேசாமல் இருக்காங்க பாரு. அவனால வாய் திறக்க முடியல பற்றியா, ஏன்னா அவனுக்கு மேட்டர் தெரில அப்படின்னு வாங்க. வாயை மட்டும் அவன் டேப்பை கையும் காலையும் கட்டி போட்டு கொண்டு போய் பிரசிட்டாக நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இது கதை. புரிஞ்சா இதை கட் பண்ணிடுறேன். ஓகே, அப்படியே விட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கதை. நீ வந்து அவுத்து விடு பார்ப்போம், கஷ்டம். அவனை ஒரே நாள் ப்ரெஸ் மீட்லேயே முடிச்சுருவாங்க அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இதெல்லாம் ஒரு இது அங்கே காசை கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணி இவனை அடி வாங்குற மாதிரி வடிவேல் சொன்னால மார்க்கெட்டில் வச்சு அடித்தா தான் ஏடா இங்கே ஸ்டேஷனில் வச்சு அடிவானே, ஸ்டேஷனில் வச்சு அடி இல்லை ஏட்டையா, நான் மார்க்கெட்டில் வச்சு அடித்தா தான் நேம் ஆக முடியும். ஏன்னா அதே தான் நம்மளை காசை ஓனர் கொடுத்து ரிப்போர்ட்டரை ஏன் ஆஃபீஸில் வந்து அடிங்க அப்படின்னு நான் கேள்விக்கு என்ன பதில் வைக்கிறேன், அதில் போட்டு நீங்கள் அடிங்க. இல்லை பதில் கேள்வி கேட்டேன்னு அடிச்சுடுவாங்க. நீங்கள் மொத்தத்தில் அங்கே அனுப்புங்க, உங்கள் ஆளை பப்ளிக் பிளேஸுக்கு அனுப்புங்க, ஏர்போர்ட் பண்ண அங்கே நான் அசிங்கப்படுத்துகிறேன். அப்போ தான் எல்லா இதுலேயும் லைவ் போகும், கெத்தாக இருக்கும். இதுதான் அண்ணாமலையோடைய டாக்டிஸு, அதான் பண்ணிகிட்டு இருக்காங்கள. ஸோ அதை தான் வந்து இது இப்போ சூர்யாவுடைய அடுத்தடுத்த பேட்டிகள் அப்படின்றது நிறைய விஷயங்கள் வெளியே வரும், திருப்பி உள்ளே போயிடுவாப்ல, உள்ள மீண்டும் கட்சியில் சேர்ந்துருவார். கண்டிப்பாக பார்க்கலாம் சார். சேர மாட்டார், அவரை சும்மா இன்னைக்கு தான் வச்சுருக்காங்க. அண்ணாமலை திருப்பி என்ன 6 வருஷத்துக்கு அண்ணாமலை தாங்க, 3 வருஷம் தாங்க பிஜேபியில் ஒருத்தன் பதவியில் இருக்க முடியும். எவ்வளோ பெரிய ஆளாக. இப்போ நட்டாவை எக்ஸ்டெண்ட் பண்ணலையா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி டக்குன்னு மினிஸ்டர் ஆகி தூக்கி விட்டாங்கல்ல. அதே மாதிரி இவர்கள் 2 பேர் நினச்சா இது வேணாலும் செய்யலான்ற நிலைமை 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்தியாவில். அது பிஜேபியிலே வந்துருச்சு. பிஜேபியில் நீ கட்சி சட்டத்திட்டம் ஒரு இப்போ அண்ணாமலையே இன்னும் 10 வருஷத்துக்கு கூட அவங்க தலைவராக வச்சுக்கலாம். 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சா யார் கேட்பா? இதே வார் ரூமை வச்சு தான் ஆர்எஸ்எஸில் இருக்கணும் அப்புறம் ஒழிச்சு வச்சிட்டாங்க. எல்லாரோட வீடியோ அங்கே இருக்குது, சென்ட்ரலில் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்லேயும் எல்லாரோட வீடியோ இருக்குது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டல் சார்பாக மிக்க நன்றி.